திருச்சிற்றம்பலம். மெய்யடியர் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே வாழும் அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச்சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நமச்சிவாய 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 என்ற 5 எழுத்து மந்திரத்தை மிக அருமையாக விடியற்காலையிலே அப்படியே நீங்கள் கூறி எழுவீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய சொல்லுங்க. நமச்சிவாய 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். சீரோடும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 7ஆம் திருமுறையிலிருந்து திருவாஞ்சியம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். பதிகம் 76. அடியார் பெருமக்களே, திருவாஞ்சியம் திருத்தலம் பதிகம் 76, 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனாராலே ஏற்றப்பெற்றது. 4வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். சல்லை வெள்ளையங்குருகு சல்லை வெள்ளையம் குருகு தான் அதுவாம் என கருதி வல்லை வெண்மலர் அஞ்சு மருகி ஓர் வாழையில் வாயில் துள்ளு தெள்ளு நீர் பொய்கை துறை மல்கி வாஞ்சியத்து அடிகள் வெள்ளை நுண்பொடி பூசும் விகிர்த ஒன்றொழிலர் தாமே. திருச்சிற்றம்பலம். சல்லை அப்படின்னா கேட்கவே புதுமையாக இருக்குல்ல. சல்லைன்னா ஒரு வகையான மீன். ஒரு வகையான மீனுக்கு பேர் சல்லை மீன். வெள்ளை கொடியிலே வெண்மையான ஒரு மலர். அந்த வெண்மையான மலரை அது என்ன நினைக்குதான், வெண்மையான குருகு, வெண்மையான குருகு என்று கருதி அஞ்சி சுழன்று பின் வாழை மீனின் வாயிலே, இந்த வாழை மீனின் வாயிலே சென்று துள்ளுகிறது. அப்படி தெளிவாகிய நீரையுடைய பொய்கை துறைகள் நிறைந்த திரு ஆஞ்சியத்திலே எழுந்தருளியிருக்கின்ற இறைவர் வெள்ளிய நுண்ணிய சாம்பலை பூசுகின்ற வேறுபாடு ஒன்றனை எஞ்ஞான்றும் ஒழியாதையுடைய, எஞ்ஞான்றும் ஒழியாதையுடைய, எப்போது பார்த்தாலும் அந்த திருநீர் அணிந்து கொண்டே இருப்பார். தான் அதுவான். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாஞ்சியம் என்னும் திருத்தலம் சென்று அங்கு உள்ள யமுனேஸ்வரனை வணங்கி பிறகு குத்தகங்கையிலே நீராடி வாஞ்சியத்து அடிகளை பெருமானை வணங்கி, அதுவும் இடது பாகம் வாஞ்சியத்தில் திருமாலை வைத்திருக்கிறார் இல்லையா, அந்த வாஞ்சியத்திலே உள்ள பெருமானை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி
அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ல ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்பதைப் போலே நீங்கள் நாள்தோறும் கண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த காணொளியை அடியார் பெருமக்களும் அன்பர்களும் உற்றார்களும் உறவினர்களும் கேட்டு மகிழ வேண்டாமா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடத்திலே சொல்லுங்கள். திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி, திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைபரை சொல்லி அவர்களையும் கேட்டு மகிழ ஆவண செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.